வணக்கம், நான் கீதா அஷோக் அரோமாதெரபிஸ்ட், கேர் அண்ட் க்யூர் அரோமாதெரப்பி சென்டர்லேருந்து. இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஃபால். ஹேர் ஃபால் யாரையாவது கேட்டு பாருங்களேன், உங்களுக்கு முடி கொட்டுதான்னு கேட்டால் 10ல் 8 பேர் முடி கொட்டுதுன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு 2 பேர் வேணால் இல்லை எனக்கு முடியெல்லாம் கொட்டுறது இல்லைன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அந்த ஹேர் ஃபால் அப்படிங்கிறதுக்கு நிறைய நம்பர் ஆஃப் ரீசன்ஸ், நிறைய காரணங்கள். பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருந்தால் கொட்டும். இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் யாருக்குங்கிறனா வேலை பார்க்குறவங்களுக்கு, படிக்கிறவங்களுக்கு, முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த 10th +2 போர்டு எக்ஸாம் எழுதுகிறவங்க, காலேஜில் செமஸ்டர்ஸ் அட்டன் பண்ணுறவங்க, செமஸ்டர் போர்டு எக்ஸாம் எழுதுகிறவங்க, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் லெவல் கூட இருக்கும். அப்படி இருக்கப்போ பார்த்திங்கன்னா முடி பயங்கரமாக கொட்டும். பாடி ஹீட் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு முடி கொட்டும். தலையில் பொடுகு இருந்தால் முடி கொட்டும். இல்லை ஃபங்கஸ், சொரியாசிஸ் அந்த மாதிரி ஏதாவது டிஸார்டர்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப நிறையவே கொட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தைராய்டு இஷ்யூஸ் இருந்தால் கொட்டும். இம்பேலன்ஸ்டு ஹார்மோன்ஸ் இருந்தால் கொட்டும். தலையை சரியாக பராமரிக்கலைன்னா உங்களுக்கு முடி கொட்டும். இந்த மாதிரி நிறைய காரணங்கள். சேஞ்சிங் ஆஃப் வெதர் ஒரு காரணம். நமக்கு திடீர்னு எக்ஸ்ட்ரீமாக ஒரு சூடுலேருந்து பனிக்கு மாறுறது, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமாக வெதர் மாறுறப்போ அதுவும் ஒரு காரணம் உங்களுக்கு முடி கொட்டுறதுக்கு. ஸோ இந்த முடி கொட்டுறதுக்கு என்ன காரணங்களால் நம்ம கொட்டுதுங்கிறத முதல்ல ஒரு அனலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். சும்மா முடி கொட்டுது. இன்னும் முக்கியமான ஒரு முடி கொட்டுற காரணம் சத்து குறைபாடு. நியூட்ரியன்ஸ் நமக்கு ஒரு டெஃபிசிட்டாக இருக்கிறது, நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நமக்கு பிளட்டில் ஊட்டச்சத்துக்கள் குறைபாடு இருக்கப்போ அது கண்டிப்பாக முடி கொட்டுறதுல தான் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். அப்படி முடி திடீர்னு கொட்டுது அப்படின்னா நமக்கு ஏதாவது ஹெல்த்தில் கூட ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு ஜென்ரலாக ஒரு ஹேர் ஃபால், இல்லை என்ன காரணமே தெரியாமல் ஒரு ஹேர் ஃபால் இருக்குது அப்படிங்கிறப்ப அதை எப்படி நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம்? அரோமா தெரப்பி உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும்? இல்லை அரோமா தெரப்பி எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முடியோட ரூட்ஸ், அதோடைய வேர்க்கால் ரூட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம தலையோட கீழடுக்கில் இருக்கும், மேலடுக்கில் இருக்காது. மேலே இப்போ இங்கே மேலே இருக்குது தலையில் அப்படின்னா இது எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த எபிடெர்மிஸில் பார்த்திங்கன்னா துவாரங்கள் மட்டும்தான் இருக்கும். நம்ம முடி உள்ளே இருக்க வேர்க்கால் ரூட்ஸ் உள்ளே இருக்கும். அது வழியாக அந்த ஃபாலிக்கல்ஸ் வழியாக முடி வெளியே வர்றது தான் ஹேர் ஷாஃப்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ முடி நம்ம கண்ணில் பார்க்குறோம் இல்லையா, இது ஷாஃப்ட்டுன்னு சொல்கிறது. இது நம்மளுடைய உள்ளேருந்து ஆரம்பித்து வெளியே எபிடெர்மிஸ் வழியாக வெளியே இருக்கும். ஸோ நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த வெளியே இருக்கிறதுக்கு மட்டும் ஒரு பொருளை வச்சு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒரு டெம்ப்ரரியாக தான் உங்களுக்கு பலன் அளிக்கும். இப்போ இன்றைக்கி அப்ளை பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி பலன் அளிக்கும், 2 நாள் கழித்து திரும்ப உங்களுக்கு முடி கொட்டும். வெரஸ் உங்களுடைய பிரச்சனைகள் ஸ்கின்னுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு ஃபங்கஸ் அக்யூமுலேஷன், டேண்ட்ரஃப் அக்யூமுலேஷன், சொரியாசிஸ், இல்லை ரூட் ரொம்ப வீக்காக இருக்குது, ரொம்ப ட்ரையாக இருக்குது, ரூட் லைஃப்லெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் ஸ்கின்னுக்குள்ளே இறங்கி உள்ளே இருக்க ரூட்ஸை போய் கேட்ச் பண்ணால் மட்டும்தான் அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு பலன் அளிக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப அரோமா தெரப்பி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இட்ஸ் த மோஸ்ட் ப்ராமிசிங் தெரப்பி அப்படிங்கலாம். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ், அரோமா தெரப்பி எசென்ஷியல் ஆயில்ஸோட மாலிக்யூல்ஸ், மூலக்கூறுகள், அது நம்ம ஸ்கின்னுடைய துவாரங்களை விட சின்னது. அப்போ நீங்கள் அப்ளை பண்ண 20 செகண்டில் அது ஸ்கின்னுக்குள்ளே இறங்கி வேலை செய்யும். அதுதான் த மோஸ்ட் ப்ராமிசிங் ஒரு ஏஜெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த எசென்ஷியல் ஆயில்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேர் ஃபால் அப்படிங்கிறப்போ நமக்கு அதுக்கு காரணங்கள் தெரியாமல் கூட இருக்கலாம். பட் எந்த காரணங்களாக இருந்தாலும் அதை உள்ளே போய் அதை கொஞ்சம் ஓரளவுக்கு சரி பண்ணி நமக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னா இது எசென்ஷியல் ஆயில்ஸால் கண்டிப்பாக அந்த ப்ராமிஸை கீப்பப் பண்ணிக்க முடியும். அந்த வகையில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய கெரியர் ஆயில்ஸ், இந்த கெரியர் ஆயிலுங்கிறது பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில் எடுக்கலாம், ஆல்மண்ட் ஆயில் எடுக்கலாம், நல்லெண்ணெய் எடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த எண்ணெய் நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை எது அவைலபிலிட்டியோ அந்த மாதிரி கெரியர் ஆயில் நீங்கள் எடுக்கலாம். அது இப்படி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்கிறது அவகேடோ பியோர். அவகேடோ பியோர் ஆயில் பார்த்திங்கன்னா தலைமுடிக்கு ஒரு போஷாக்கு கொடுக்கக்கூடியது, தலைமுடியோட ட்ரைனஸை எடுக்கக்கூடியது, தலைமுடியில் ஒரு சமயத்தில் பார்த்திங்கன்னா ட்ரைனஸையும் எடுக்கும், ஸ்டிக்கினஸையும் எடுக்கும்.
அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி இந்த ஆயிலுக்கு உண்டு. அதே மாதிரி தலை பிரிட்டிலாக அப்படியே ஃப்ரிஸ்ஸியாக இருக்கும், சிலருக்கு உடையும், கோம் பண்ணாலே உடையும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இந்த அவகேடோ ஆயில் வந்து ஆலிவ் ஆயிலோடு சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ அது அதற்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்பிங் ஏஜெண்ட்டாக செயல்படும். ஸோ இதில் பேஸ் ஆயில் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அவகேடோ அண்டு ஆலிவ் ஆயில் கலந்த ஒரு கேரியர் ஆயில். இது ஒரு பியோர் ஆலிவ் ஆயில், பியோர் அவகேடோ எடுக்கிறப்ப டெஃபினட்டாக அது உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக வேலை செய்யும் உங்களுடைய தலைமுடியில், உங்கள் ஸ்கேல்பில். ஸோ இதை வந்து நம்ம பேஸ் ஆயிலாக எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் என்ன ஆயில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாவெண்டர். லாவெண்டர்ங்கிறது ஒரு வெர்சடைல் குணம் இருக்கக்கூடிய ஆயில். எல்லா தலைமுடிக்கும், எல்லா தலையோட அமைப்புக்கும் ஒத்து வரக்கூடியது, வெர்சட்டாலிட்டி இருக்கக்கூடியது, டைரெக்டாக அப்ளை பண்ண முடியும். கரியர் ஆயில் இதுக்கு அப்ளை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. டைரெக்டாக கூட நீங்கள் லாவெண்டர் ஆயில் எடுத்துக்கலாம். நிறைய ஸ்கின் டிஸார்டர்ஸ்க்கும், தலையில் வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கும் லாவெண்டர் ஆயில் உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன ஆயில் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் அஃப்கோர்ஸ் ஒரு கரியர் ஆயில், பட் ரொம்ப ஸ்பெஷல் குணம் இருக்கக்கூடிய ஜமைக்கன் பிளாக் கேஸ்டர் ஆயில். இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய விளக்கெண்ணெய் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் எல்லோவில் இருக்கும், அது மாதிரி நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுக்கிறாங்க, கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக உங்களுக்கு கிடச்சுன்னா கொஞ்சம் லைட் ப்ரௌனாக இருக்கும். அந்த மாதிரி எடுத்தால் அது வந்து நம்ம ஊர் கேஸ்டர் ஆயில். இதே இந்த ஜமைக்கன் பிளாக் கேஸ்டர் ஆயிலோட ஒரிஜினல் கலர் இந்த கலர் பாருங்கள், எவ்வளோ கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் இந்த ஆமணக்கே பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸில் இருக்கும், டார்க்கஸ்ட் ப்ரௌனில் இருக்கும். அந்த ஆயில் வந்து நீங்கள் அதில் கம்ப்ரஸ் பண்ணி எடுக்கிற ஆயில் வந்து இந்த அளவுக்கு கருப்பாக திக்காக, ஒரு ஹனியை ஊற்றுனீங்கன்னா எந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ஜமைக்கன் பிளாக் கேஸ்டர் ஆயில். இதற்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய ஆயில் பார்த்திங்கன்னா பே. இந்த பே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை, அதுலேருந்து எடுக்கக்கூடியது, பிரியாணி லீஃப்லேருந்து எடுக்கக்கூடியது தான் பே லீஃப், அதுதான் பே ஆயில். இந்த பே ஆயில் பார்த்திங்கன்னா பார்க்க ட்ரையாக இருக்கும், பட் இதோடைய கம்ப்ரஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஆயில் இன்ஃப்யூஸ்ட் ஆயில்னு சொல்கிறது. அந்த மாதிரி கம்ப்ரஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஆயில் பார்த்திங்கன்னா தலைக்கு வந்து ஒரு பெரிய ஔஷத் அப்படின்னு சொல்லலாம். தலைமுடி பிரச்சனைகளுக்கு பே ஆயில் மிகச்சிறந்த நிவாரணியாக செயல்படும். இப்போ உங்களுக்கு பே ஆயில் கிடைக்கல, ஒரு சின்ன டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணுன்னா, ஒரு கோகனட் ஆயிலோ இல்லை நீங்கள் ஆலிவ் ஆயிலோ என்ன ஆயில் எடுக்கிறீங்களோ, நல்லா ஒரு 2 கைப்பிடி பே லீஃப், பிரிஞ்சி இலை இருக்குல்லையா, அதை நல்லா க்ரஷ் பண்ணி இல்லை மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி கூட நீங்கள் அந்த ஆயிலை நல்லா ஊற வச்சு ஒரு 15 நாள் அந்த ஆயில் நல்லா ஷேக் பண்ணி ஃபெர்மெண்டேஷனுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆயில் யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த ஆயில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தற்காலிகமாக முடி கொட்டுறதை அரெஸ்ட் பண்ணக்கூடிய தன்மை, ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சர் இந்த பே ஆயிலுக்கு கண்டிப்பாக உண்டு. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் இந்த பே ஆயில். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஆயில், அஃப்கோர்ஸ் நிறைய கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, சுகந்த் கோகிலா. சுகந்த் கோகிலாங்கிற ஆயில் பார்த்திங்கன்னா நம்ம தலையில் இருக்கக்கூடிய குற்றங்களை களைந்து எடுக்கக்கூடிய தன்மை சுகந்த் கோகிலாவுக்கு உண்டுன்னு சொல்கிறது. எனக்கு இந்த நேமே எனக்கு எப்போவுமே நான் படித்த காலத்துலேருந்தே எனக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும். சுகந்த் கோகிலா கண்டிப்பாக என்னுடைய ஸ்டோரேஜில் பார்த்திங்கன்னா என்னுடைய லேபில் வந்து கண்டிப்பாக சுகந்த் கோகிலாவோட ரோல் வந்து வைட்டலாக தான் இருக்கும். என்னுடைய எந்த ஆயில் ப்ரிப்ரேஷன்லேயும் சுகந்த் கோகிலா கண்டிப்பாக இடம்பெறும். இந்த சுகந்த் கோகிலா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தலை வந்து இப்படி கட்டாயி பார்த்திங்களா, முடி கட்டாய் இப்போ சீவிரப்பெல்லாம் கட்டாகுது. அந்த மாதிரி கட்டாகக்கூடிய முடியை வந்து அழகாக சீல் பண்ணக்கூடிய தன்மை இந்த சுகந்த் கோகிலாவுக்கு உண்டு. பட் அஃப்கோர்ஸ் இதில் வந்து எடுக்கிற அளவுகள் இருக்குது. நீங்கள் என்ன அளவு எடுக்கிறீங்க, இப்போ ஒரு 100 ml கேரியர் ஆயில் எடுக்கிறீங்கன்னா ஒரு 20 சொட்டு சுகந்த் கோகிலா எடுக்கலாம், அதுக்கு மேலே வேண்டாம். ஏன்னா சுகந்த் கோகிலா அதிகமாக போடுறப்போ பார்த்திங்கன்னா ஸ்மெல் அதிகமாக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் தலைவலி இருக்கிறவங்க, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம இப்போ ஒரு அரோமா தெரப்பிஸ்ட் அப்படிங்கிற முறையில் யாருக்கு என்ன ஆயில் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஒரு ப்ரையராக ஒரு டெஸ்டிங் கொடுக்குறப்போ அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் அதெல்லாம் நம்ம வந்து கேட்போம். ஒரு ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் அதெல்லாம் கேட்போம். அதைப்படி தான் இந்த ஆயில் மிக்சிங்ஸ் வந்து வேரி ஆகும். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிற ஆயில் பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் இது வந்து ஜெர்மன் கேமமைல் அப்படிங்கிற ஆயில். இந்த கேமமைல் ஆயில் வந்து 2 ஆயில் இருக்குது. ஜெர்மன் கேமமைல்னு ஒன்று இருக்குது, ரோமன் கேமமைல்னு ஒன்று இருக்குது. இது ஜெர்மன் கேமமைலை விட கொஞ்சம் காஸ்ட்லி ரோம் கேமமைல், கேமமைல் ஆர்னு சொல்கிறது. இது கேமமைல் ஜீன்னு சொல்கிறது. இந்த கேமமைல் ஜீ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னோட டிஸார்டர்ஸ்க்கும் சரி, ஹேரோட டிஸார்டர்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்.
என்னென்னா முக்கியமாக தலையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்கஸ், டேண்ட்ரஃப், தலையில் இருக்கக்கூடிய இட்சிங், தலை ரொம்ப ஒரு மாதிரி மெஸ்ஸியாக பிசுக்காக அழுக்காக இருக்கக்கூடிய தலைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜெர்மன் கேமமைல் ஒரு கிரேட் கிளென்சராக செயல்படும். ரொம்ப நல்ல ஆயில் கேமமைல்ங்கிற ஆயில் தலைமுடிக்கு. அது ரோமன் கேமமைல் பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ட்ரைனஸ்க்கு ஒரு டீஹைட்ரேஷனை சரி பண்ணக்கூடிய தன்மை கேமமைலுக்கு உண்டு. இந்த கேமமைல் வந்து ஸ்கின் மட்டும் இல்லாமல் ஹேருக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஆயிலெல்லாம் கலந்தது தான் ஒரு அரோமா தெரப்பி. இந்த அரோமா தெரப்பி நீங்கள் வந்து தலைக்கு யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இனிஷியலி ஒரு 10-15 நாள் யூஸ் பண்ணி நல்ல ஒரு 1 மணி நேரம் நல்ல மசாஜ் கொடுத்துட்டு 1 மணி நேரம் நீங்கள் அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மைல்டு ஷாம்பு போட்டு டெய்லி வாஷ் பண்ணி பாருங்கள். என்கிட்ட நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து டெய்லி ஹேர் வாஷ் பண்ணலான்னு சொல்கிறீங்களே, பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள், இந்த பொல்யூஷன், இந்த நம்மளுடைய என்வாயன்மெண்ட் வந்து அவ்வளோ மோசமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கப்போ டெய்லி ஹேர் வாஷ்ங்கிறது ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று. பட் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மைல்டு ஷாம்பு, ரொம்ப ரொம்ப மைல்டான ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, கெமிக்கல் பேஸ்டாக இல்லாமல் நேச்சுரல் பேஸ்டில் அந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணுறப்போ நிச்சயமாக நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறது உங்கள் முடிக்கு ஒரு பாதுகாப்பாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அரோமா தெரப்பி ஒரு 1 ஹவர் அட்லீஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் ஆகுது. நீங்கள் வந்து அதை நல்லா தலையில் ஊற வச்சு நீங்கள் ஷாம்பு போட்டு குளிச்சு பாருங்கள். கண்டிப்பாக ஹேர் ஃபால்லேருந்து தற்காலிகமாக நிச்சயமாக வெளியே வருவீங்க. ரொம்ப பர்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா அப்போ அதுக்கு பின்னாடி ஒரு பலமான ரீசன் இருக்கும். அது என்னங்கிறது நீங்கள் ஒரு டெஸ்ட் எடுத்து ஒரு டாக்டர்கிட்ட அணுகிறதுங்கிறது வேறு. பட் கண்டிப்பாக ஒரு ஹேர் ஃபாலை அரெஸ்ட் பண்ணக்கூடிய தன்மை, ஒரு முடிக்கு வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கக்கூடிய தன்மை ஒரு அரோமா தெரப்பிக்கு கண்டிப்பாக உண்டு. நீங்கள் இந்த ஆயில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்க என்னுடைய நம்பருக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். இது வந்து இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ், ஜெண்டர், எல்லாருக்குமே, பெண் ஆண் எல்லாருக்குமே, எல்லா வயதினருக்கும், ஈவன் சின்ன குழந்தைகளுக்கு கூட இந்த ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்ல முடி கொட்டுறது அரெஸ்ட் ஆகும், நல்லா வளரும். ஸோ இந்த ஆயில் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் என்னை அணுகலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் என்னன்னு தெரிஞ்சு கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஏன்னா அரோமா தெரப்பிங்கிறது கஸ்டமைஸ்டு. ஆக்சுவலாக ஒரே ஒரு ஆயில் எல்லாருக்கும் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது ஹேர் ஆயில் பொறுத்த வரைக்கும். ஸோ கஸ்டமைஸ்டாக உங்கள் ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு நாங்கள் ஆயில் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் இது வந்து நீங்கள் கேர் அண்ட் க்யூர் அணுகுங்க. என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன குவரிஸ் இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் கேளுங்க. அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். உங்களுடைய ஃபோன் கால்ஸ்க்கு அட்டன் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.